ஏன்னா கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் அவர்கள் நேரில் சந்திக்காமல் வேற பணியிலேயே ஈடுபட முடியாத அளவுக்கு மன உளைச்சல் அப்படிங்கிறது இருந்துச்சு. பட் ஆனா இதையே எல்லாரும் ஒரு ட்ரோலா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அவர் வெளியில வர மாட்டாருப்பா அப்படின்னு. இன்னைக்கும் அவர் வெளியில வரல. ஆனா அவரோட கட்சி பசங்க ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ நான் பேசுற நேரத்துல கோவை மாணவி கூட்டு பாலியல் வல்லுறவை கண்டிச்சு திமுக அரசையும் கண்டிச்சு கோவை மாவட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பா கோவை வட்டாட்சியர் அலுவலகம் முன்னாடி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது நடக்குது. செம்ம கூட்டம். யாருக்கும் 200-300 கொடுத்து கூட்டிட்டு வரல. யாருக்கும் பிரியாணி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வரல. யாருக்கும் முன்கூட்டியே நோட்டீஸ் அச்சடிச்சு கொடுத்து இத்தனாம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டம் எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாடா ஏஸ்ல செலவுக்கு பணம் கொடுத்து ஆள் கூட்டிட்டு வரல. சும்மா இன்னைக்கு அறிவிச்சு அப்படிங்கிறதுக்குள்ள அவ்வளவு பேர் திறந்து இருக்காங்க. எல்லாருமே இளைஞர்கள். இதை பார்த்து திமுக வாந்தி பேதியா ஓடிக்கிட்டு இருக்குதான் திமுக ஆபீஸ் எல்லாத்துலயுமே. நினைச்சா கூட்டத்தை கூட்டுறானுங்க. நம்ம இங்க இருந்து 200 குவார்டர் கோழி பிரியாணின்னு சொல்லிட்டு கூட்டினாலும் கூட்டம் வர மாட்டேங்குது. இவங்களுக்கு மட்டும் எங்க இருந்தா கூட்டம் வராங்க? இந்த திமுக கரகாட்ட கோஷ்டி தற்கூரி இவங்க தானே பேசிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு எந்த விதமான பணமோ பிரியாணியோ போட்டோ இல்லாம மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு முன்னாடி நிக்கிறான் மாதிரி இளைஞர்கள் இவர்களை பார்த்து தாண்டாப்பா நீங்க தற்கூரின்னு சொன்னீங்க. இவனை தற்கூரிக்கிறீங்களே. நீங்க தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டத்துல போய் இருக்கிற ஒரு 100 பேரை பிடிச்சீங்கன்னா 90 பேர் டிகிரி முடிச்சிருப்பான். நீ திமுக கூட்டத்துல போய் 100 பேரை பிடிச்சினா 90 பேரு பாரு வச்சு நடத்துறவன், பஞ்சாயத்து பண்றவன், பரோட்டாவுக்கு பாக்ஸிங் போடுறவன், கடப்பாக்கள் திருடுறவன், ஞானசேகரன் மாதிரி பொம்பளைங்களை துரத்திட்டு சுத்துறவன், இப்படி தேவையில்லாத வேலைகள் நாட்டுக்கு நாசம் பண்ணக்கூடிய வேலைகளை செய்யறவன் தான் 100க்கு 90 ரூபாய் கிடப்பான்.